கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். ஓம் நாமம் சொல்லி ஓய்வேன்றி பாடி உள்ளா மகிழ்ந்திருப்போம். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா, யான் பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, யான் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நான்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா, நான்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா. மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் செய்பவரே நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஜெயதேகா எங்க சம்மந்தி அம்மா பிரைஸ் லார்ட். நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம், லாங்குவேஜை கற்றுக்கொள்கிறோம். 9வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா. அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களையும் ரத்தத்திலே புரண்ட உடப்பம் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். பேட்டில் யுத்தம். பொலிமோஸ் பாலேமாஸ் பேட்டில் POLEMOS பொலிமோஸ். இது கிரேக்க வார்த்தை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எபிரேய இதுல 2 இருக்குது, ஹீப்ரு பின்னாடி கிரீக். எபிரேய மொழியை நான் தேடுவேன், இருந்தா சந்தோஷமா எழுதிருக்கேன். அது ஃபர்ஸ்ட், இல்லைன்னா கிரீக்க மொழிக்கு நான் போயிருக்கேன். பொலிமோஸ் இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 14வது அதிகாரம் 8வது வசனம். 14:8. அந்தபடி எக்காலமும் விளங்காமல் சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாவான்.
இது அந்நிய பாஷையை பற்றி சொல்றாங்க. அந்நிய பாஷைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மொழி, அது பரலோக மொழி. இது எங்க நீங்க பேசணும், உங்களுக்குள்ள பேசணும், தனியா இருக்க நீங்க பேசணும், உங்கள் பக்தி விருத்திக்காக. இப்ப யுத்தம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது, அதுக்கு ஒரு எக்காலம் ஊதுறாங்க. அந்த எக்காலம் ஊதும் போது அதனுடைய ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்படி ஒரு சவுண்ட் வந்தான்னா இப்படி எல்லாம் கூடணும்ன்றது ஒரு ரூல். அதை விளக்குறதற்கு, அந்நிய பாஷையை விளக்குறதற்கு பவுல் யுத்தத்தை கொண்டு வருகிறார். அதை இங்க பார்க்கறது பாலிமோஸ், எக்காலம். சரி, அடுத்து வெளிப்படுத்துறதுக்குள்ள போகிறோம். யுத்தம், அங்க நிறைய யுத்தத்தை நீங்க பார்க்கலாம். அதே பொலிமோஸ் தான் வரும். 9வது அதிகாரம் 7வது வசனம். 9:7. அந்த வெட்டுக்கிளிகளுடைய உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைக்கு ஒப்பா இருந்தது. யுத்தத்திற்கு, இதெல்லாம் நம்ம எவ்வளோ அழகாக தியானிச்ச ஒரு காரியம். யுத்தம், பொலிமோஸ், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ண குதிரை. யோபுவை நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோபுல ஒரு அருமையான மெசேஜ் ஆவியானவர் எனக்கு கொடுத்தாரு. நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அது உங்களுக்கு அதை காட்ட போகிறோம். யோபு 39வது அதிகாரம். நான் ரொம்ப ரசிச்சு சொன்ன செய்தி. இந்த செய்தி எனக்கு பிடிக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஆவியானவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, 18. யோபு 39:18. அது செட்டையை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்களையும் அசட்டை பண்ணும். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டைக்கு குமரலை வைத்தாயோ. ஒரு வெட்டுக்கிளை மிரட்டுவது போல நாசிலும் தாரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்திருக்கிறவனுக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் பயப்படாமல் அலட்சியம். இதெல்லாம் யுத்தத்திற்குள்ள ஒரு ஹாஸ். அப்படி தரல டக்கு 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 டக்குன்னு காட்டு கழுதியை நான் உங்களுக்கு காமிச்சேன், காண்டா மிருகத்தை உங்களுக்கு காமிச்சேன். இது ரெண்டும் வேஸ்ட். காட்டு கழுதை இஷ்டத்துக்கு அது ஓடிட்டு இருக்கும், அது தன் இஷ்டத்துக்கு ஆடுகிற ஒரு கழுதை. ஆனா காண்டா மிருகம் அதை நீ சொல்படி கேட்க முடியாது, அதை வச்சு யூஸ்லெஸ். ஆனா குதிரை அப்படி கிடையாது, மேல உட்கார்ந்துருக்காரு, ஆவியானவர் கண்ட்ரோல் படி அது போயிட்டு இருக்கும். சரி, முதல்ல பேட்டில். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5வது வசனம். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற ஆயுத வர்க்கங்களுக்கும் இது கன்ஃபியூஸ், ஒரு குழப்பத்தை நம்ம பார்க்கிறோம். அமளியாய் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கடானசியா, லாங் வேர்ட் கத்துக்கணும். இவரே இது கிரேக்க வார்த்தை. அக்கா, ஏகே, அக்கா, TASTAIA, அக்கா டயா டாட்டியா, அக்கா டாட்டியா. வாசிக்கோங்க. AKA TAS TAIA, கன்ஃபியூஸ், ஒரு குழப்பத்தை ஆண்டவர் கொண்டாடுறார். உங்களுக்கு ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்போது ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருந்த செய்வார். அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாமே அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவர்கள். ஆபிரகாம், ஏசா பிரதர்ஸ். ஆனா டிசெண்டன்ஸ்க்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. எல்லாம் பார்க்க ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்து, இது நம்ம ரெகுலரா படிச்சிருக்கோம். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஸ்டெபிலிட்டி, டிஸ்டர்ப்ட், டார்மாயில். இந்த கலக்கம், கன்ஃபியூஷன் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாக. கலகம், இந்த கலகத்தை
டாசியா, டாசியா. சரி, கலகம்ங்கிற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 3:16, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்க கலகமும் செயலும் உண்டு அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலிலே சுத்தம், பின்பு சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், நற்கணி இருந்தது. இதுதான் ஒரு ஆப்போசிட்டான காரியத்தை. ஒரு கலகத்தை ஒரு பக்கம் பார்க்கிறோம், அடுத்த பக்கத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்கிறோம். இது பரத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். லூக்கா 21வது அதிகாரத்தில் 9வது வசனம். லூக்கா 21:9, யுத்தத்தையும் கலகத்தையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தை சொல்லும்போது இந்த யுத்தம் கலகத்தை குறித்து சொல்றாரு. சரி, ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம். நாய்ஸுக்கு ரியோ சேடான், ரியோ சேடான், சேடான் கிரேக்க வார்த்தை. ரேயோ, RHOI, ரேயோ சேடான், ZE இமெயில் ஒரு கோடு DON, சேடான். ரேயோ சேடான், RHOIZEDON, நாய்ஸ். இது சப்தம். யுத்தத்துல சத்தம் இருக்குமா இருக்காதா? பயங்கரமா சத்தம் இருக்கும். ஒரு பக்கம் யானைகளுடைய யுத்தம், அது பிளற சவுண்ட், குதிரையுடைய சத்தம், ஒரு மரண ஓலம், பல வகையான சத்தங்கள் அங்க இருக்கும். இந்த சத்தத்தை 2 பேதுரு எடுத்துக்கோங்க. 3வது அதிகாரம் 10. இது பயங்கரமான சத்தம். இது யுத்த சத்தம் கிடையாது, ஆனா அதோட ஒரு பயங்கரமான சத்தம். ஆண்டவர் வானத்தை, பூமியை, எல்லாத்தையும் அழிக்கிறார். அங்க ஒரு சவுண்ட் வருது. கர்த்தருடைய நாள் இடைவெளி திருநுழைவு. அப்பொழுது வானங்கள் மட மட என்றார். மட மடங்கிறது ஒரு சத்தம், புரியுதாங்க? அந்த சத்தத்தான் ரெனோ செடான் அப்படின்னு போட்டிருக்கு. பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதனுடைய கிரிகளும் எரிந்து அழிந்து போகும். ரெனோ செடான். இதுல இன்னும் ஒரு வார்த்தையும் இருக்கு, ரெனோ செடான். அது அக்கியோ அப்படின்னு இருக்காங்க. பி போட்டுருக்கேன். அக்கியோ, AKOUO, அக்கியோ. அக்கியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை சொன்னாதான் அது அக்கியோனா என்னன்னு புரியும் உங்களுக்கு. மார்க்கு 2வது அதிகாரம் 1 வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிற 2 ஜனங்கள் கேள்விப்பட்டு, ஒரு சத்தம் கேள்விப்படுறது, அவங்க ஒரு நியூஸ் வருது அவங்க காதுக்கு. 2 வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? இது எனக்காவது நினைச்சிருக்கீங்களா? இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் பொழுது 2 வகையான காரியம் வருது. ஒரு சத்தம் மட்டா 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 மட, அதுக்கு ஒரு லாங்குவேஜ். ஆனா ஜனங்கள் கேள்விப்பட்டு, அவங்க காதுகள்ல ஒரு நியூஸ் வரும். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வாசனத்துக்குள்ள போகிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 9:5. அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரர்களுடைய ஆயுத வர்க்கங்கள் ரத்தத்திலே புரண்ட உடுப்பும் அக்கினிக்கரையாக சுற்றறிக்கப்படும். இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஏசாயா 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 13:4. திரளான ஜனங்கள் சத்தத்திற்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும், கூட்டப்படாத ஜாதிகளுடைய ராஜ்யத்தில் அமளியான இரைச்சலும் மலைகளிலே கேட்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம். சேனைகளின் கர்த்தர்
எத்தனை பேர் நேற்று செய்தியை ஞாபகத்தை குறித்து தியானிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த நாமத்தை தியானிக்கிறோம், ஆவியானவர் இத யுத்தத்தை காப்பார். இது மனுஷங்களால கொடுக்கறது கிடையாது, தேவன் கொடுக்கிற ஒரு காம்பினேஷன். பாருங்க, சேனைகளின் கர்த்தர், கர்த்தர் யுத்த ராணுவத்தை லக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களை தேசத்தை எல்லாம் அழிக்க வானத்தில் இருந்து இறங்கி கடையாந்த திசையிலே வருகிறது கோபம். அலறுங்கள், கர்த்தரினால் சமீபமா இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்தில் வருகிற மகா சங்கரமா இருக்குது. வாசிக்கிட்டே போனீங்கன்னா அந்த யுத்தத்தை நீங்க பார்க்கலாம். இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் லக்கத்தை பார்க்கிறார். ஏன் லக்கத்தை பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரகத்தினாலே அவருடைய கடும் கோபம் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். நான் உங்களுக்கு காய்ச்சல் வானத்தில் அதிர ஒரு சத்தத்தை பார்க்கறோம். சரி, ஏன் லக்கத்தை பார்க்க வேண்டும் கேள்வி. அதற்கு உங்களுக்கு நான் பதில காட்ட போகிறேன். ஏன் லக்கத்தை பார்க்க வேண்டும்? இதுக்கு பதில் யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 14வது அதிகாரம், சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான். அவன் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. யார்கிட்டயுமே ஆயுதம் கிடையாது, இவன்கிட்ட மட்டும் ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஒரு மலையில அப்படியே அவனும் ஆயுதத்தை தாட்டினாரு. அந்த ஹோல்டர் 2 பேரும் ஏறி போறாங்க. அப்ப யோனத்தான் 6வது வசனத்தை வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாக வாலிபை நுணுக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களை போல அந்த தானத்துக்கு போகும் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஆண்டவருக்கு என்ன ஆசைனா, பெரிய யுத்த வீரர்கள் தேவையில்லை. அவர் சொல்றாரு, ரட்சிக்க விடுதலை கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புங்கிறது சூழ்நிலை. யுத்தத்துல ஒரு ஜெயம் கிடைக்கும். அந்த யுத்தத்துல நம்பரே தேவையில்லை. அப்படி நம்பர் தேவையில்லை, அது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். 7வது வசனம். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, என்ன ஒரு அருமையான வாலிபன் பாருங்க. நம்ம என்ன நினைச்சிடும், வேண்டாங்க நம்ம மாட்டிக்கிடுவோம், புத்திசாலித்தனமா நடக்கணும், அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்றாங்க, உம்முடைய யோனத்தானே, எங்க ராஜாவே, உம்முடைய இருதயத்தின்படி எல்லாம் செய்யும், அப்படியே போவோம், இதோ உம்முடைய மனதிற்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன். இதுதான் ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஒரே ஆவி. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். சவுலும் அவனோடு ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திலே போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடினாலே மகா அமளி உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தர் கூட இருந்தவர்கள் பாளையத்தில் வந்த எபிரேயர் சவுல் எல்லாரும் கூட்டிக்கொண்டார்கள். எப்ராமர் வந்து எல்லாருமே இதோட ஒளிஞ்செல்லாம் உள்ள வராங்க. டக்கு 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 வந்து அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறாரு. பார்க்கிறார், யோனத்தான் சொல்றான், கொஞ்சம் பேரை கொண்டாங்க, அநேக பேரை. அவருக்கு ரொம்ப லேசான காரியம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். சரி, ரைட். இன்னொரு யுத்தத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். யோவை 2வது அதிகாரம் 1வது வசனம், பக்கம் 1060. இது ஒரு 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற யுத்தத்தை மிக அருமையாக யோவேல காட்டுறார். இதெல்லாம் வாசிக்கும் எனக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரண மனுஷனுக்கும் வர யுத்தம் கிடையாது, குதிரைக்கும் உள்ள யுத்தம் கிடையாது, யானைக்கும் உள்ள யுத்தம் கிடையாது. சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாரும் தத்தளிக்கிறது, ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனத்திலிருந்து காட்டுறவங்களுக்கு அவைகள் சாயல், குதிரையின் சாயலை ஒத்த இருந்தது. குதிரையுடைய சாயல் இப்ப நீங்க வெளிப்படுத்த நீங்க பார்க்கும்போது அதே தாங்க நடக்கும். குதிரையின் சாயலுக்கு ஒத்த சாயலா இருக்கிறது. அது குதிரை வீரரை போல் ஓடும்,
அது ஓடுகிற ரதத்தின் இரைச்சலை போலவும் சித்தை எரிகிற அக்னி ஜுவாலை போலவும் யுத்தத்திற்கு ஆயப்பட்ட பலதங்கள் அது பர்வதங்கள் மேல் குதிக்குதான். அவைகள் முன்பாக ஜனங்கள் நடுவார்கள் எல்லாரும். அவைகள் பராக்கிரமசாலை போல் அவைகள் 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 என்னென்ன கேட்டீங்க? ரோபோட். ரோபோட். இன்னைக்கு ரோபோட் இன்னைக்கு வருது. ஆனா அந்த காலத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு இப்படி ஒரு ரோபோட் யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவைகள் பராக்கிரமசாலிகள் போல் ஓடும், யுத்த வீரர்களை போல் மதில் ஏறு. குதிரை என்னைக்காவது மதில் ஏறு நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்தது. குதிரை ஒரு மலையிலேயே ஏற முடியாது. அதுதான் பைபிள். ஒரு கண்மலை மேல் குதிரை ஓடுமான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா மதில் அப்படியே டக் டக் டக். நீங்க சினிமாவில் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்படியே நடப்பார் மேலே ஏறு. அந்த மாதிரி யுத்தவர்கள் மதில் ஏறும், வரிசை பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் அடியிலே சொல்லும். யோசிச்சு பாருங்களேன். குதிரை அப்படியே லைன் எப்படி எறும்பு இந்த லைன்ல அப்படியே போகுதோ அதே மாதிரி மேலே ஏறு டக் 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 டக்னு. இதெல்லாமே யுத்தம். ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒன்று தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாம போகும். மனுஷனா இருந்தா காயப்படும், குதிரையா இருந்தா காயப்படும். இது எப்படி காயப்படும்? எல்லாமே ரோபோட்ஸ். அவைகள் பட்டணம் எங்கம் செல்லும், மதில் மேல் ஏறி வாடும், வீடுகள் மேல் ஏறும், பலகனி வழியாக திருடனை போல் உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானம் அசையும், சூரியனும் சந்திரன் இருண்டு போகும். கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தம் இடுவார். வாசிக்கிட்டே போனாமா இதுக்கு இருக்கிற விளக்கத்துக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி, இது ஒன்று காமிச்சிட்டு நாகும் எடுத்துக்கோங்க. பக்கம் 108 நாகும் 108:2 3வது அதிகாரம் 2வது வசனம். இரத்தப்பழியின் சரி 2வது சவுக்குக்குள் நுழையும், உருளையிலே அதிரும், குதிரைகளின் பாய்ச்சல், ரதங்களின் சுடவும். குதிரை வீரர்கள் ஏறுகிற பட்டயங்கள் துளங்கும், ஈட்டி மின்னும், வெற்றுண்டவர்கள் பிரேதங்கள் கிடக்கும். அந்த பிணங்களுக்கு தொகையே இல்லை. இதுவும் ஒரு யுத்தம். இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காரியத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அந்த யுத்தத்தில் 2வது பாட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். 9வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 9:5. அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரர்களுடைய ஆயுதம் ரத்தத்தில் புரண்ட உடுப்பு. ரத்தத்தில் புரண்ட உடுப்பு. அடுத்து அக்கினி. இது சுட்டெரிக்கப்படும். 10வது அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் சேனையின் ஆண்டவர் அவனை சேர்ந்தவர்கள் ஒரு பட்சிக்கும் அக்னியை போல ஒரு அக்னியை மகிமையில் கொடுத்தார். ஒரு அக்னியை அவர் கொளுத்துகிறார். இது என்னங்கிறது? ஆண்டவரே ஒரு அக்னி. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் ஒரு அக்னியை அனுப்புறாரு. அது அவியவே அவியாது. அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். அந்த அக்னி எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கு நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். ஆச்சரியமான வசனம். எல்லாமே நான் பார்த்ததான், இருந்தாலும் இங்க அது எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 33வது வசனம். இங்க முந்தின வசனத்திலையும் பாத்தீங்கன்னா கொடிய யுத்தங்களை அவர் எதிர்த்து செய்கிறாரு. தோப்பேத் ஏற்கனவே ஏற்பட்டது. ராஜா ஆயத்தப்பட்டது. அதனுடைய ஆழம் விசாலமும் வேகும்படி அக்னியும் மிகுந்த கந்தகம் உண்டு. கர்த்தருடைய சுவாசம் கெந்தகத்தியை போல அதை கொளுத்தும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனா ஒரு இடம், அங்க ஒரு தீ எரிந்து கொண்டே இருக்கும். எரிந்து கொண்டே இருக்கும். பழைய செத்தையை ஒரு நாய் செத்து போச்சுன்னா அதை உழுதி போட்டுறாங்க. அது அந்த அக்னியில கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு 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 அந்த நாய் ஒன்றும் இல்லாம பஷ்டமாகி போயிடும். உள்ள இருந்து ஹீட் வந்துகிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பா வரும். அதைத்தான் இங்க பாக்குறோம். வேகும்படி அக்னியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தருடைய சுவாசம் கெந்தகத்தியை போல அதை கொடுத்து. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எதோட கோர்த்த சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கடல் பழக்குது. அந்த செங்கடல் பழக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வெப்பமான காற்று அனுப்புகிறார். அந்த காற்று எதுனா கெந்தகத்தி, ஆண்டுடைய சுவாசம்.
மோசே தன்னுடைய கோலை நீட்டுறாரு. அவனுடைய சுவாசத்தின் மூலமாக வருகிற ஹீட்ல தான் அது புரியும். அதை கனெக்ட் பண்ணி பாருங்க, இது இன்னும் உங்களுக்கு அதிகமாக புரியும். வஸ்திரம், இந்த வஸ்திரத்தை குறித்து ஒரு வசனத்தை வாசிச்சு இதை முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 63வது அதிகாரம் முதல் வசனம் தாங்க கீ வசனம். இங்க யுத்தத்துக்கு வருகிறது யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு வசனம் காட்டுறேன், உங்களுக்கு அட்டகாசமா புரியுது, சந்தேகம் இல்லை. ஏதேனிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் சாயம் தீர்த்த வஸ்திரங்களை உடையவராய் மகத்துவமாய் உடுத்திருக்கிறாங்க. தமது மகத்தான வல்லமையிலே எழுந்திருக்கிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவர் தானே. இந்த யுத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 உம்முடைய உடுப்பு சிகப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிற வஸ்திரத்தை போலும் இருக்கு. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். ஒருவனாய். இத பைபிள் ஸ்காலர் எதோட இணைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கடைசி யுத்தம் ஆத்மகோதம் யுத்தத்துல எல்லா தேசமும் பின்வாங்கி போயிடும், இன்க்ளூடிங் அமெரிக்கா. அமெரிக்கா எப்பவுமே இந்த இஸ்ரேல கைவிடவே செய்யாது. ஆனா இந்த வாசனை என்ன சொல்லி எல்லாரும் கைவிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆக்ஷன்ல வருகிறார். ஆலை மிதித்து ஜனங்களில் ஒருவனும் என்னோடு வந்தில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரகத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். ஆதலால் அவர்கள் ரத்தம் நல்லா நோட் பண்ணி, ரத்தம் என் வஸ்திரத்து மேல் பட்டு என் உடுப்பெல்லாம் கரைப்பட்டு. இத சிலுவையில உள்ளதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பான உபதேசம். சிலுவையில வஸ்திரமே அவர்கிட்ட இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன வஸ்திரம் இருந்தாலுமே அந்த ரத்தம் அது அவருடைய ரத்தம். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர்கள் ரத்தம் என் வஸ்திரத்து மேல் தேய்த்தது, என் உடுப்பெல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடைய மீட்கும் நாள் வந்தது. இதுதான் நம்ம அன்னைக்கு பார்க்கிற ஒரு கருத்து. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு செய்தியை முடிக்க இருக்கிறோம். ரத்தம், ட்ரெஸ் வெளிப்படுத்துது. 19வது அதிகாரம் 13 வசனம். வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 13 வசனம். அந்த ரத்தம் உடுப்பு இங்க வருது பாருங்க. ரத்தத்தில் தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இங்க பாருங்க, பரலோகத்திலும் யுத்தம் வருது பாருங்க. சப்போர்ட். பரலோகத்திலிருந்த சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரங்கள் தரித்தவராய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலில் நாங்கள் ஒரு யுத்த புருஷராக நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அதற்கு பிறகு எங்களுக்காக வந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக பார்க்கிறோம். இந்த கோர்வைக்காக நன்றி. இந்த வெளிப்பாடை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.